எல்லாருக்கும் வணக்கம். என் கதை என் குரலில் பாகம் 2. கதை எண் 2. ஆதியின் அன்பு. தேங்குடி ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அரசு பள்ளி இருந்தது. அந்த அரசு பள்ளியில் ஆதி ஒரு மாணவன் படிச்சுட்டு இருந்தான். அவன் பேரை போலவே அவன் படிப்பு, அன்பு, நல்ல குணம், கலை, விளையாட்டு என எல்லாத்துலேயும் ஆதி முதலிடத்தில் இருந்தான். அதனால் சக தோழர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியருக்கும் அவன் ரொம்பவே செல்ல பிள்ளையாக திகழ்ந்துட்டு இருந்தான். நாளடைவில் அவனுக்கு அது மெல்ல செருக்க கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அவன் எல்லாத்துலேயும் ஒரு அலட்சிய போக்கு, அதனால் கவனக்குறைவு, பின்தங்க ஆரம்பிச்சிட்டான். படிப்பில், விளையாட்டில் எல்லாத்துலேயும் பின்தங்க ஆரம்பித்தான். இதை கவனித்து அவனுடைய ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, தம்பி ஆதி, இப்போ உன்னை நான் கவனிச்சுட்டு வரேன், எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம், கவனக்குறைவு, அதனால் எல்லாத்துலேயும் நீ பின்தங்க ஆரம்பிச்சிட்ட. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அன்போட, கவனத்தோட, அக்கறையோடு செய்யுமா, அப்போ தான் உன்னால் முன்னேற முடியும் என அறிவுரை சொன்னாங்க. அதை கேட்ட ஆதி தன் தவறை உணர்ந்துக்கிட்டான். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கவனத்தோட, அன்போடு செய்ய ஆரம்பித்தான். அதனால் அவன் மீண்டும் எல்லாத்துலேயும் முதலிடம், வெற்றி வாகை சூட ஆரம்பித்தான். மீண்டும் செருக்க அவனை தலை தூக்க விடாமல் பார்த்துக்கிட்டான். இதை தான் திருக்குறளில் திருவள்ளுவர் தாத்தாவும், வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை, எந்த ஒரு சமயத்துலேயும் தன்னைத்தானே உயர்வாக நினச்சி தற்பெருமையோடு யாருக்கும் எந்த ஒரு நன்மை தராத எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.